இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே உங்கள் யாவரையும் பெத்தானியா தேவாலயத்தின் சார்பிலே மிகவும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். This Sunday morning, on behalf of Bethany Church, I would like to welcome you all with a joyful heart. நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்புவோம். Let us all turn our Bibles to கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம், முதலாவது கொரிந்தியர் முதலாம் அதிகாரம். 1 Corinthians chapter 1. The first epistles of Corinthians. பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் முதலாவது அதிகாரம். The first epistle of Apostle Paul to the Corinthians. Let us all turn our Bibles to 1 Corinthians chapter 1. இந்த முதலாம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்க போகிறோம். We're going to see from verse 1 to verse 9. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. May God speak to us all. இந்த கொரிந்திய நிருபத்தை பற்றி நாங்கள் பார்க்கும்போது, When we look at the epistles of Corinthians, இதோட பின்னணியை கொஞ்சம் நாங்கள் பார்த்தால் நல்லது. it is better for us to look at the background of this epistle. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துக்கு நாம் போவோம் என்றால், When we turn our Bibles to Acts chapter 18, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போய் அங்கே இந்த ஊழியத்தை சபையை ஆரம்பிக்கிறதை நாம் so பார்க்கிறோம். we can see that from Acts chapter 18, the apostle Paul goes to the city of Corinth to establish or plant the church of Corinth. கிறிஸ்துவுக்கு பின் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 51வது வருஷம் அளவிலே அவர் போய் அங்கே இந்த சபையை ஆரம்பிக்கிறார். It's 51 AD, he has planted this church in Corinth. இந்த கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்டது என்றால், What kind of city is this Corinth? அது ஒரு மகா பெரிய பட்டணம். It is a great and marvelous city. கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்கள் அங்கே வாழ்ந்தார்கள். So around 700,000 of people were living there. ரொம்ப crowded city அது. It's a very crowded city. அது மாத்திரமல்ல, உலகம் எங்க அது ஒரு போர்ட் சிட்டி வேற. And not only that, it's a port city for the whole round world to reach. அப்ப உலகம் எங்க இருந்து கப்பல்கள் எல்லாம் அங்கே வரும். So the ships from all around the world, different nations will reach to this port. இந்த நாட்டில் உள்ள சரக்குகள் அடுத்த நாட்டுக்கு போக, அந்த நாட்டில் உள்ள சரக்குகள் இங்கே வர, அது ஒரு மையமாக அது பயன்படுத்தப்பட்டது. It's like a port, a center for import and export of goods to this city and to the other nations. அது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்திலே காணப்பட்ட இன்னொரு காரியம் என்னவென்றால், not only that, there is another thing that was seen in the city is that அந்த பட்டணத்திலே கிட்டத்தட்ட 12 தேவாலயங்கள் இருந்தது. so around 12 temples were there in this city. தேவாலயங்கள் என்றால் கிறிஸ்தவ தேவாலயத்தை பற்றி நான் சொல்லுவேன். If I say temples, it is not a Christian temples. விக்கிரகங்களை கும்பிடுகிற 12 தேவாலயங்கள் It is a இருந்தது. 12 temples that worship the idols. இந்த 12 தேவாலயங்களிலும் ஆயிரக்கணக்கான வேசிகள் காணப்பட்டார்கள். So you could see that in these temples around thousands and thousands of prostitutes were seen in these places. இந்த 12 ஆலயங்களிலும் ஆராதனை யாருக்கு என்று சொன்னால், So if you look at what this worship is for in these temples, அதாவது பாலியலை செக்ஸை விரும்புகிறவர்களுக்கும் அதை ப்ரோமோட் பண்ணுகிறவர்களுக்கு தான் அங்கே ஆராதனை so நடந்து it is கொண்டிருக்கிறது. actually worshiping the goddess for the adulteress or the prostitutes or for the goddess of the prostitutes or the idols. அந்த நாங்கள் சரித்திரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அந்த ஆலயங்களிலே கிட்டத்தட்ட 1000 விபசாரிகள் இருப்பார்கள். So when we look at the history of these temples, we could see that there were thousands and thousands of prostitutes were present in these temples. அப்ப எவ்வளவு ஒரு பாருங்கள், ஒரு இம்மாரல் சிட்டி, அதாவது பாவத்திலே, அக்கிரமத்திலே, அசுத்தத்திலே நிறைந்த ஒரு பட்டணம் அது. It is actually a city full of immorality, full of sin and full of filthy things. ஆகவே இப்படிப்பட்ட பட்டணத்துக்கு தான் சுவிசேஷத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறார். So this kind of city, Apostle Paul is taking the gospel to this Corinth city. இன்றைக்கு நாம் இருக்கிற பட்டணம் கூட ஒரு பெரிய வித்தியாசமானதல்ல. Even if you look at our city, it is not a big difference compared to Corinth. இன்றைக்கு சொல்லப்படுகிற எல்லா பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் நிறைந்த ஒரு பட்டணத்திலே தான் நாங்களும் வாழ்ந்து Also கொண்டிருக்கிறோம். we are living in a city which is full of sin, transgressions and iniquities and full of filthy things. அது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்திலே நான் சொன்னேன் கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்கள் இருந்தார்கள் என்று. As I said, there were 700,000 people were living in that city. அந்த 7 லட்சம் மக்களிலே 2 லட்சம் மக்கள் தான் அந்த கொரிந்து பட்டணத்தை சேர்ந்தவர்கள். So only 200,000 out of the 700,000 were actually belonged to the city of Corinth. அப்ப மிகுதி 5 லட்சம் பேரும்
பல தேசங்களிலிருந்து வந்து அங்கே குடியேறினவர்கள். But if you look at the rest of the 500,000 people, they actually came from different nations and were living in this city. இப்போ இந்த லண்டன் பட்டணத்துல கூட பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. If you look at the London city, it is also like this city of Corinth. விசேஷமாக நாம் வாழ்கிற இந்த பகுதியில் பார்த்தால் வெள்ளைக்காரங்களை காண்றதே அரிதா இருக்குது. So if you look at the place the way we live, especially I live, you hardly see the white people. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாரும் அவங்கவங்க தேசங்களில் உள்ள விக்கிரங்களை கொண்டு வந்திருப்பார்கள், பழக்க வழக்கங்களை கொண்டு வந்திருப்பார்கள். அப்படிப்பட்டதான ஒரு பட்டணம் தான் இந்த கொரிந்து பட்டணம். So you could see that from different nations people would have brought their idol worship, the idols and their customs and degree into this city of Corinth. ஆகவே ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை இந்த கொரிந்து பட்டணத்துக்கு அனுப்பினார். But you could see that Lord God sent Apostle Paul particularly specifically for this city of Corinth. அங்கே இந்த ரட்சிப்பின் செய்தியை, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவன் அவரை அனுப்பினார். God has sent him to spread the news of salvation, to spread the gospel to this city of Corinth. அப்ப இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, When we come to 1 Corinthians chapter 1, அதாவது நான் சொன்னேன் கிறிஸ்துவுக்கு பின் 51ஆம் வருஷம் அளவிலே அவர் போய் அந்த சபையை ஆரம்பித்தார். is 51 AD, Apostle Paul went and established this church. இப்ப கிறிஸ்துவுக்கு பின் 56ஆம் நூற்றாண்டு வருஷ அளவிலே, But around the 56 years AD, அவர் என்ன செய்கிறார்? இந்த நிருபத்தை அங்கே கொரிந்து பட்டணத்துக்கு அவர் அனுப்புகிறார். so we could see that Apostle Paul writing this epistle particularly to the city of Corinth. ஏன் இந்த நிருபத்தை அவர் எழுத வேண்டும்? Why Apostle Paul is writing this epistle to the city of Corinth? அந்த கொரிந்து சபைக்குள்ளே பல பிரிவினைகள் இருந்தது. Because in the church of Corinth there were a lot of divisions were found there. இரண்டாவதாக அந்த கொரிந்து சபைக்குள்ளே பலவிதமான துருபதேசங்கள் அங்கே காணப்பட்டது. So not only that, there were false teaching were present in this church of Corinth. அது மாத்திரமல்ல, அந்த கொரிந்து சபைக்குள்ளே பாவங்களும் காணப்பட்டது. Not only that, there was so many sins were taking place within the Corinth church. ஆகவே அது மாத்திரமல்ல, அந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ளவர்கள் சில கேள்விகளை அனுப்பியிருந்தார்கள். Not only that, few people from this city of Corinth and church of Corinth, they raised few questions and sent it to Apostle Paul for an answer. அங்க ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, கொரிந்து சபையில ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. There was a sister who were present in the Corinth church. சிஸ்டர் குலேயால். Her name was Sister Coles. Yeah, கோலே. Coles. Yeah. சிஸ்டர் கொலையால் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. There was a sister called Sister Coles. இந்த சிஸ்டர் கொலையால் என்ன செய்தாங்க? பவுல் அப்போஸ்தலனுக்கு சில கேள்விகளை அனுப்புனாங்க. So Coles was sending a few questions to Apostle Paul. அதாவது எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது. We have few contentions or questions or doubts. நாங்க என்ன செய்யணும், என்ன செய்ய கூடாது. What we should do and what we should not do. உதாரணமாக விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை நாங்க சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா? For example, are we allowed to eat the food that was dedicated to for the idols? அப்ப இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா? Are we allowed to do it or not? என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த கொரிந்து சபையிலிருந்து அங்கே பவுல் அப்போஸ்தலனுக்கு சில அங்கே போய் அவரிடத்தில் என்ன செய்கிறார்கள்? இதையெல்லாம் அங்கே சொல்லுகிறார்கள். So Coles actually taken these questions and asking Apostle Paul what we should do and what we should not do. அப்ப அப்படிப்பட்ட சகோதரிகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I thank God for sisters like this who raises questions. சிஸ்டர்ஸ், அதாவது இங்கே பாஸ்டருக்கு ஒருவேளை தெரிஞ்சதோ தெரியலையோ, இவங்க என்ன செய்தாங்க? அங்கே போய் இங்கே சபையில் இருக்க குறைபாடுகளை சொன்னார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட சிஸ்டமாக இருக்கு. So without knowing telling the pastor, they went and asked this question to Apostle Paul and raised the doubts. They want to clear it out. பாஸ்டருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். The pastor might have known or he might not know about this questions. Right. ஆகையினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த முதலாவது கொரிந்து நிருபத்தை அந்த கொரிந்து சபைக்கு எழுத வேண்டி வந்தது. That's why Apostle Paul has to write this epistle to the church of Corinth. இதுதான் அதனுடைய பின்னணி. This is the background of this epistle. சரி, இந்த கொரிந்து நிருபத்தை நாங்கள் வாசிக்கும்போது, when we read the epistles of Corinthians, இங்கே முதலாம் அதிகாரத்துக்கு நாங்கள் வருவோம். let us come to chapter 1. பாருங்க, இந்த முதலாவது இந்த வசனத்தை வாசிக்க முன்னதாக, before we read the first verse, பாருங்கள், உலகம் நம்மை எப்படி பார்க்கிறது, how this world sees us, இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்திலே எப்படி நாம் காணப்பட விரும்புகிறோம், or how we want to identify or see ourselves to others. பாருங்க, உலகம் நம்மை பார்க்கும்போது, when the world look at us, நாம் என்ன உடுத்தி இருக்கிறோம்,
What are we wearing? எவ்வளவு பெருமதியான உடுப்பு உடுத்தி இருக்கிறோம். How expensive the clothes we are wearing. எவ்வளவு அழகான சாரியை நீங்க உடுத்தி இருக்கிறீங்க. How beautiful sari you're wearing. இல்லாவிட்டால் என்ன அழகான மேக்கப் போட்டிருக்கிறீங்க. Or how beautifully you put makeup on. என்ன பிராண்ட் ஹேண்ட்பேக் நீங்க Or வச்சிருக்கிறீங்க. what brand handbag you may have. இல்லாவிட்டால் என்ன கார்ல நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. Oh, they might look at the car that you are actually traveling in. இவர் என்ன BMW ல போறாரா? He's going in a BMW. ஃபெராரில போறாரா? Oh, is he going in Ferrari? ரோல்ஸ் ராய்ஸ்ல போறாரா? Or is he going in Rolls Royce? இதுதான் என்ன செய்கிறது? இதை வைத்து தான் உலகம் என்ன செய்கிறது? நம்மை எடை போடுகிறது. That's how the world look at us, all these things. அதே போல நாமும் கூட நம்மை அப்படிதான் எடை போடுகிறோம். Even ourselves, we look at ourselves in that way and we consider ourselves. நான் பாவிக்கிற ஷாம்பு L'Oreal. The shampoo that I use is L'Oreal shampoo. ஒருவேளை அதோட எக்ஸ்பென்சிவான ஷாம்பு இருக்கலாம். Oh, there might be another shampoo which is expensive than that. நான் சொல்லும்போது ஏன் தலையை சொல்லல, இந்த தலையில கொஞ்சம் தான் முடி இருக்கு. I'm not talking about my hair. பாருங்க இந்த முடி இவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு, இவ்வளவு கருப்பா இருக்கு. காரணம் நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்றேன். My hair was so long and I'm using this particular shampoo. இல்லாவிட்டால் நான் விலை பெற்ற ஒரு சூட் நான் போட்டிருக்கிறேன். I'm wearing very expensive suit. அப்ப பாருங்க எல்லாரும் என்ன எட்டி பாருங்க. So everyone look at me how I'm wearing. இல்லாட்டி பாருங்க நான் வந்து டிசைனர் கிளாஸ் கண்ணாடி போட்டிருக்கேன். I'm wearing a designer glasses. அப்ப அதை வச்சு எல்லாரும் என்ன பார்க்கணும், இவர் டிசைனர் கிளாஸ் போட்டிருக்கிறார். So they look at us and estimate us based on these ஒரு things. பெரிய ஆள் போல இருக்கு. He might be a bigger person. இல்லையா, இல்லாட்டி ஒரு பெரிய கார்ல போறாரு. He might be going in a bigger car. அப்ப இப்படி மற்றவர்கள் நம்மை பார்க்கணும், நம்மை மதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். So we always think that people has to look at us in that way and honor us in that way. ஆகினால நமக்கு போட்டி கூட உண்டாகுது. So we may even have competition between others. அவங்களோட நம்ம அழகா உடுக்கணும். We need to dress beautifully than that another person. அவங்க இந்த கார் வாங்கிட்டாங்கன்னா நாங்க இந்த கார் வாங்கணும். This person has bought this car, therefore I have to buy something more expensive than that. அவங்க 2 bedroom house வாங்கிட்டாங்கன்னா நாங்க 3 bedroom house வாங்கணும். That person has bought 2 bedroom house, I'm going to buy 3 bedroom house. அவங்க 3 bedroom house வாங்கிட்டாங்கன்னா நாங்க 5 bedroom house வாங்கணும். That person has bought 3 bedroom house, I'm going to buy 5 bedroom house. இவ்விதமாக நாம் என்ன செய்கிறோம், நம்மை யார் என்று காட்டுவதற்காக, நம்முடைய ஐடென்டிட்டியை காட்டுவதற்காக நாம் என்ன செய்கிறோம், நம்மை உயர்த்தி கொண்டு போகிறோம். So we want to show our identity to this world. What we are doing, we exalting ourselves and buying things which are so much expensive. அதாவது மனுஷர் நம்மை பார்க்கும்போது இதனால இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி நம்மை கணிக்கணும், எடை போடணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். So we are expecting, because of he's having all these things, therefore this person is like that. So we are expecting others to identify ourselves in that way. அப்ப உலகமும் நம்மை அப்படி பார்க்கிறது. The world is looking at us that way. நாமும் கூட நம்மை வெளிப்படுவதற்கு, நம்மை யார் என்று காட்டுவதற்கு நாம் அப்படியெல்லாம் செய்கிறோம். We also want to reveal ourselves that way, so we are just dressing up and buying expensive things. இதுக்காக எவ்வளவு முயற்சிகள் எல்லாம் We எடுக்கிறோம். actually putting lot of effort for this. எவ்வளவு பணத்தை எல்லாம் We செலவழிக்கிறோம். are spending so much of money for this. நம்ம அழகா உடுத்துறது பிழை இல்ல. It is not wrong to dress beautifully. நல்ல வீடு கார் வாங்குறது பிழை இல்ல. It is not wrong to buy good house and good car. அத நான் சொல்லல. I'm not talking about that. ஆனால் சில நேரங்களில் நம்மை வெளிப்படுத்துவதற்கு, நாம் யார் என்று காட்டுவதற்கு, In order to reveal who we are, to show who we are, நாம் இதற்கென்றே நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் நாம் வீண் விரயம் so செய்கிறோம். we are wasting our time, the seasons and our money just for this purpose. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? But what does the Bible says? பாருங்கள், நாம் வாசிப்போம். Let us all read. முதலாவது வசனத்தை வாசிப்போம். Let us all read verse 1. பாருங்க, வாசிங்க. Paul, called to be an apostle of Jesus Christ through the will of God, and Sosthenes our brother. Second verse as well. To the church of God which is at Corinth, to those who are sanctified in Christ Jesus, called to be saints, with all who in every place call on the name of Jesus Christ, our Lord, both theirs and ours. இந்த
அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எல்லா நிருபங்களையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா If you read all the epistles that Apostle Paul has written, விசேஷமாக அந்த முதல் 2, 3, 4 வாக்கியங்களிலே especially the verse 2, 3 and 4, அவர் அந்த வசனங்களிலே என்ன எழுதுவார் என்றால் தான் யார் என்பதை அவர் முதலாவது எழுதுவார். whenever he writes this epistle, he always start off with who he is in relation to God. இரண்டாவதாக நாம் யார் என்பதை அவர் அங்கே எழுதுவார். Secondly, he will write who we are in relations to God. நல்ல கவனிங்க. Listen carefully. தேவனோடு நான் யார்? So he will define who we are. தேவனுக்குள் நான் யார்? Who I am in Christ or God. என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்துற மாத்திரமல்ல, first introduce himself. தேவனுக்குள் நாம் யார் என்பதை அவர் என்ன செய்கிறார்? அவர் வெளிப்படுத்துகிறதை ஒவ்வொரு நிருபங்களிலும் முதல் 4-5 வசனங்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. So every epistle in the first few verses 1 to 4 you will see that first he will tell who he is in God, then he will relate us who we are in relation to God. அவருடைய ஐடென்டிட்டி என்ன? அவருடைய அடையாளம் என்ன? So he will first tell what is his identity in God. அவருடைய பெருமதி என்ன? What is his worthy? அவர் எப்படிப்பட்டவர்? What kind of God he is. நாம் யார்? Who we are. நாம் எப்படிப்பட்டவர்கள்? How we are in God. நம்முடைய தகுதி என்ன? What is our worthiness? இதை ஒவ்வொரு நிருபங்களிலும் அவர் முதல் 4-5 வாக்கியங்களிலே அவர் வெளிப்படுத்துவார். Every single epistle he will write this in the first few verses of it. அப்ப இங்க பாருங்க, இந்த முதலாவது வசனத்தை பார்க்கும்போது If you look at the first verse of this, இங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. See what he says. இந்த முதலாவது வசனத்திலே 2-3 காரியங்கள் இருக்குது. நான் முதலாவது காரியத்தை சொல்லுகிறேன். There are 2-3 things in there. First I'm going to talk about the first. அவர் சொல்லுகிறார், நான் அழைக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். First he says I was called. நான் அழைக்கப்பட்டவன். I was called by God. நான் அழைக்கப்பட்டவன். He says I was called by God. நான் ஏதோ வேலை இல்லாம இந்த வேலைக்கு வரல. I'm jobless. I didn't come to this ministry. நான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவன். I was a person who was persecuting the Christians. என்னுடைய தொழில் டென்ட் செய்வதுதான் என்னுடைய வேலை. So my job is a tent maker. I'm a tent maker. தோல் பதனிடுகிற வேலை. So I'm a tent maker. அது மாத்திரமல்ல, not only that, நான் எல்லா விதமான சட்ட திட்டங்களை படித்து வைத்திருக்கிறேன். So not only that, I've learned all the laws. ஆகவே இதுதான் என்னுடைய வேலை. This is my job. நான் ஏதோ எனக்கு அங்க வேலை இல்லாம போயிட்டது. It's not because I was jobless. இந்த டென்ட் பிசினஸ் விழுந்து போச்சுது. Not that my tent business has fallen. அதனால நான் இந்த வேலைக்கு வரல. I didn't come into this ministry or this work for that purpose. நான் எதனால வந்திருக்கிறேன் என்றால், Why did I come to this ministry? நான் அழைக்கப்பட்டவன். Because I was called by God. நான் அழைக்கப்பட்டவன். Because I was called by God. அவனுடைய அழைப்பை குறித்து அவனுக்கு தெளிவான ஒரு வெளிப்பாடு இருந்தது. He has a clear vision and a clear revelation about the calling that God has for him in his life. He had great clarity about his calling. He has a great clarity about his calling. அவனுடைய அழைப்பை குறித்து அவனுக்கு எந்த சந்தேகமின்றி ஒரு தெளிவான விளக்கம் இருந்தது. He has clear clarity about his calling. There was no doubt in his calling. நான் அழைக்கப்பட்டவன். I am a called one. இன்னைக்கு உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்றால், If I am writing this epistle in front of you, இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக நின்று பிரசங்கிக்கிறேன் if என்றால், I am preaching in front of you, நான் இதற்காக I அழைக்கப்பட்டவன். was called for this purpose. ஆகவே அதிகாரத்தோடு அவன் பேசுகிறான். With authority he is speaking. பாருங்க எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம் என்று See what பாருங்க. a joyful thing that is. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். What is the thing that we need to know? You and I should know this. பாருங்க, அவன் அழைக்கப்பட்டவன். He is called by God. அடுத்ததாக பாருங்க, Secondly, you could see, அவன் சொல்லுகிறான், நான் அப்போஸ்தலன். secondly he says I am an apostle. அதுக்கு முன்னால பாருங்க, முதல் வார்த்தையை பாருங்க, தமிழ் If you பைபிள் look at முதலாவது the வார்த்தையை, word before that in Tamil Bible, தேவனுடைய சித்தத்தினாலே, through the will of God. தேவனுடைய சித்தத்தினாலே, Through the will of God. முதலாவது அவன் சொன்னான், நான் அழைக்கப்பட்டவன் First என்றான். he said I was called. இரண்டாவதாக சொல்லுகிறான், Secondly he is saying தேவனுடைய சித்தத்தினாலே, through the will of God. தேவனுடைய சித்தத்தினாலே நான் அழைக்கப்பட்டவன். Through the will of God I was called. இது திடீரென்று ஏற்படல. It didn't just happen like that. நான் திடீரென்று இந்த ஊழியத்துக்கு வரல. I didn't just suddenly came into the ministry. திடீரென்று நான் இந்த புத்தகத்தை உங்களுக்கு I'm எழுதல. not writing this book just suddenly. தேவனுடைய சித்தத்தினாலே. It's through the will of God.
தேவனுடைய சித்தத்தினாலே. through the will of God. அப்படியானால் நான் என் தாயின் கற்பத்தில் உருவாக முன்னமே அவர் என்னை அப்போஸ்தலனாக தெரிவு That செய்திருக்கிறார். means before I was formed in my mother's womb, he has called me as an apostle. ஆகையினால் தான் நான் இன்றைக்கு அப்போஸ்தலனாக That's இருக்கிறேன். why I'm apostle now. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God. அப்ப அப்படியானால் அவன் தன்னுடைய அழைப்பை குறித்து அவனுக்கு உறுதியா தெளிவு இருந்தது So மாத்திரமல்ல, not only that he has a clear clarity about his calling, அவன் செய்து கொண்டிருக்கிற இந்த வேலை அவன் தன்னுடைய சுய விருப்பத்துல செய்யல. the work that he's doing right now is not by the will of his or desire of his, தேவனுடைய சித்தத்தினாலே அவன் செய்து but by கொண்டிருக்கிறான். through the will of God he is doing the ministry. அடுத்ததாக சொல்லுகிறான், மூன்றாவதாக, Thirdly he says, நான் ஒரு அப்போஸ்தலன். then he says, I am an apostle. நான் அப்போஸ்தலன். I am an apostle. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா if you look at these days, நிறைய ஊழியக்காரங்க தங்களை அப்போஸ்தலருங்கறாங்க, தீர்க்கதரிசிங்கறாங்க, என்னென்னலாமோ சொல்றாங்க. so many ministers of God are calling themselves as an apostle or prophets. பிஷப்ங்கறாங்க, They say bishops. என்னென்னலாமோ சொல்றாங்க. They're just naming and giving titles to them. அதாவது ஒன்றை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். So one thing you and I should understand. அதாவது பாருங்க, இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே இந்த ஊழிய வரங்களை பற்றி So in சொல்லப்பட்டிருக்கு. Ephesians chapter 4, all the ministries were written in there. 5 விதமான ஊழியங்கள் There அங்கே are 5 சொல்லப்பட்டிருக்கு. types of ministry were written in Ephesians chapter 4. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 9 வரங்களை பற்றி In சொல்லப்பட்டிருக்கு. 1 Corinthians chapter 19, you could see that 9 gifts of the Holy Spirit. இந்த பரிசுத்தாவின் வரங்கள் 9 வரங்களையும் யாரும் பெற்றுக்கொள்ளலாம். The 9 gifts of the Holy Spirit can be gained by anyone. இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த 9 வரங்களை தாரும் என்று ஆண்டவர் நிச்சயமாய் If தருவார். you ask the Lord God for these 9 gifts of the Holy Spirit, he will definitely bestow upon you. அந்நிய பாஷை பேசும் வரம், Is speaking in tongues, அதை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், interpreting the tongues, தீர்க்க தரிசன வரம், the prophecy, சுகமளிக்கிற வரம், healing, விசுவாசத்தின் வரம், the faith. இவ்விதமா எல்லா வரங்களையும் தேவன் நமக்கு தருவார். So this way so many gifts of the Holy Spirit can be given by God to அதை us. நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். We need to ask and receive it from the Lord. ஆனால் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த 5 வரங்கள், But the 5 ministries or 5 gifts were written in Ephesians chapter 4, அதாவது அப்போஸ்தலர், being an apostle, தீர்க்கதரிசிகள், prophets, சுவிசேஷகர்கள், evangelists, மெய்ப்பர்கள், shepherds, pastors, போதகர்கள், or teachers. இந்த 5 ஊழியத்தை நம்ம கேட்டு யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. You cannot ask and receive these 5 types of ministry. இந்த 5 ஊழியங்களும் தேவனால் தான் வர வேண்டும். These 5 type of ministry should come from the Lord God. தாயின் கற்பத்தில் உருவாக முன்னமே தேவன் என்னை அந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்க Before I வேண்டும். was formed in the mother's womb, God should have called me into that ministry. அப்போஸ்தலனாக என்னை அழைத்திருக்கணும். God should have called me as an apostle. தீர்க்கதரிசியாக என்னை அழைத்திருக்கணும். God has to call me as a prophet. என்னை பாஸ்டராக God அழைத்திருக்கணும். has to call me as a pastor. சுவிசேஷகராக என்னை God அழைத்திருக்கணும். has to call me as an evangelist. டீச்சராக என்னை God அழைத்திருக்கணும். has to call me as a teacher. அப்படி இல்லாம If not, நான் திடீர்னு ரேச்சல்ட தலையில கை வச்சு இன்னையிலிருந்து நீங்க அப்போஸ்தலர் அப்படின்னு நான் அது கொடுக்க முடியாது. I cannot just lay my hands on Sister Rachel and say, I've called you as an apostle. I cannot say it. ஆகையினாலே நீங்கள் தயவு செய்து ஏமாந்து போக வேண்டாம். So please do not be deceived by this. இன்றைக்கு அநேகர் விதமாய் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். Many people are deceiving others by false teaching. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அவன் பேசும்போது அவனுடைய ஐடென்டிட்டியை குறித்து, அவனுடைய அடையாளத்தை குறித்து எந்த அளவு கிளாரிட்டி அவன் கிளியரா இருக்கிறான்னு So பாருங்க. you could see Apostle Paul when he talks about his calling, how clear clarity that he has about the calling he has. நான் ஒரு அப்போஸ்தலன். I am an apostle. நான் தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலனானவன். Through the will of God I became an apostle. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாய் இருக்கும்படி நான் அழைக்கப்பட்டவன். Not only that, I was called to be an apostle. ஹalleluya. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, அடுத்த வசனத்தை நீங்க if பாத்தீங்கன்னு you read சொன்னா, the next verse, அடுத்த வசனத்திலே நம்மை பற்றி சொல்லி இருக்கிறது. so next verse talks about us. நம்மை பற்றி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது. The second verse talks about us. பாருங்க, அந்த வசனத்தை நீங்க கவனமாய் பார்க்கும்போது If we look at clearly that verse, அந்த வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, even in that verse it is written, அழைக்கப்பட்டிருக்கிறோம். he says we are being called. அழைக்கப்பட்டிருக்கிறோம். We being called. அப்போஸ்தலனாகிய பவுலை அழைத்த அதே தேவன் The same Lord God who called Apostle Paul into ministry உங்களையும் என்னையும்
அழைத்திருக்கிறார். Same God has called you and I into ministry. சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். I thought you would be happy. உங்களையும் என்னையும் அவர் God அழைத்திருக்கிறார். has called you and I into this ministry. நம்முடைய அழைப்புகள் வித்தியாசமானது. Our callings are differs. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை ஆண்டவர் Each கொடுத்திருக்கிறார். one of us have different calling in our lives. அதை நாம் புரிந்து கொள்ள We வேண்டும். need to understand that. எல்லாருக்கும் ஒரே அழைப்பு கிடையாது. Not everyone has the same calling. என்னை பாஸ்டராக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். God has called me as a pastor. ஆண்டவர் உங்களை வேறு விதமாய் அழைத்திருப்பார். God might have called you as something else. ஆண்டவர் உங்களை பேங்க்ல வேலை செய்ய அழைத்திருப்பார். God might have called you to work in a bank. மார்க்கெட்ல வேலை செய்யும்படியாக Or call you அழைத்திருப்பார். to work in a marketplace. சூப்பர் மார்க்கெட்ல வேலை Or செய்யும்படியாக to தேவன் work in a அழைத்திருப்பார். supermarket. ஒருவேளை லா ஃபார்ம்ல ஒர்க் படியாக தேவன் Or he அழைத்திருப்பார். might call you to work in a law firms. NHSல வேலை செய்யும்படியாக தேவன் Or உங்களை he might have அழைத்திருப்பார். called you to work in NHS. பாருங்க எல்லாரும் நினைக்கிறாங்க இங்க புல்பீட்டுக்கு பின்னால நின்றா அதுதான் அழைப்புன்னு So நினைக்கிறாங்க. people think if you stand behind the pulpit, that is a calling from God. அப்படி கிடையவே It is not கிடையாது. like that. அது ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கப்படுகிற விசேஷித்த It is ஒரு a அழைப்பு. special calling given to the ministers or servant of God. ஆனால் இங்கே உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் என்னோட சேர்த்து So everyone who is seated here, Na- including myself, நம்ம அத்தனை பேரும் each and every one of us அழைக்கப்பட்டிருக்கிறோம். have been called for something. ஹalleluya. Hallelujah. நான் இந்த பூமியில சும்மா ஏதோ நேரத்தை கடத்திட்டு போறதுக்கு நான் வரல. I'm not here in this world to just spend my time like this. இல்லையா நம்ம ஸ்ரீலங்கால எல்லாம் கேட்டா இப்போ ஒரு ஆளை பார்த்தா கேட்டா எங்க போறீங்க பிரதர்? So if we ask people in Sri Lanka, where are you going? சும்மா போறேன். They will say, I'm just walking just for சிஸ்டர் எங்க போறீங்க? something. So if you ask sister, where are you going? சும்மா போறேன். I'm just going for nothing. சிங்களத்துல சொல்லுவாங்க. In Sinhala it says like கொய்த என்ன சிஸ்டர் நிக்காங்கயானோ சும்மா அப்படி போறேன். they say, I'm just going like that. சும்மா போறேன். I'm just going with nothing. ஒரு காரணம் இல்ல. They don't have any reason. சும்மா அப்படி ரோட்ல போறது. They just walk around the street. நாம் யாருமே சும்மா இருக்கும்படியாகவோ சும்மா போகும்படியாகவோ நாங்க இந்த பூமியில ஆண்டவர் நம்மளை வைக்கல. God has not called us to be in this world to be idle or just sit like an idol. பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்க. Say to your neighbor, தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். God has called you. அவங்ககிட்ட கேளுங்க நீங்க எங்க வேலை செய்றீங்க அப்படின்னு. Ask them, where are you working? கேளுங்க பக்கத்துல ஆள்கிட்ட கேளுங்க நீங்க எங்க வேலை செய்றீங்க. Ask your neighbor, where you working? சொன்னாங்களா? Have they சொன்னாங்களா? told you where they're working? ரேச்சல் நீங்க எங்க வேலை செய்றீங்க? Working at home right now. As a housewife. ஹவுஸ் வைஃப். அப்ப ரேச்சல் ஹவுஸ் வைஃபாக இருக்கும்படியாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். So Lord has called you to be a housewife. இத்தனை பிள்ளைகளை தந்து உங்களை ஹவுஸ் வைஃபா இருக்கும்படியாக தேவன் உங்களை God has அழைத்திருக்கிறார். called you to be a housewife by giving so many children. உங்க பக்கத்துல இருக்க ஆளை கேட்டு பாருங்க. So ask your neighbor. ஒருவேளை அவங்க சொல்றாங்க ஒருவேளை நான் டெஸ்கோல வேலை செய்றேன்னு They சொன்னா might say that they're working in Tesco. அப்ப அந்த ஆளை பார்த்து சொல்லுங்க Ask டெஸ்கோவில வேலை tell your செய்வதற்காக neighbor, தேவன் உங்களை God has called you அழைத்திருக்கிறார். to work in the supermarket. ஸ்கூல்ல வேலை செய்றீங்களா? Tesco. Are you working in school? ஸ்கூல்ல வேலை செய்றீங்களா? Are you working in school? பிரியா அப்ப சொல்லுங்க அப்ப Priya, you can say ஸ்கூல்ல வேலை செய்யும்படியாக தேவன் என்னை God அழைத்திருக்கிறார். has called you to work in the school. சொல்லுங்க ஒரு சிலர் சொல்லுங்க. யா கோ ஆன். என்ன ஆபீஸ்? விசா ஆபீஸ். விசா ஆபீஸில் வேலை செய்யும்படியாக தேவன் என்னை God அழைத்திருக்கிறார். has called me to work in a visa office. ஹalleluya. Hallelujah. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நீங்க எங்க வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க. So each one of you know where you're working. ஏதோ வேலை கிடைக்கல அதனால இங்க வேலை செய்றேன் அப்படி நினைக்கவே Don't நினைக்காதீங்க. think that you didn't get any other job, you're working in that place. அதுதான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணமாவே இருக்குது. That is the main reason for every problems. நம்முடைய எல்லா கஷ்டத்துக்கும் கடனுக்கும் துன்பத்துக்கும் வியாதிக்கும் வேதனைக்கும் அதான் காரணமா That is the இருக்கு. reason for all our debts, all our pain, all our sorrow and grief. இல்ல நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கிறார் வச்சிருக்கிறாரு. So God has placed us and appointed us in a certain place. பாருங்க இந்த வாழ்க்கை வந்து ஒரு பசில போல. So our life is like a puzzle. பசில் எல்லாருக்கும் தெரியும் தானே. Everyone knows puzzle, right? அப்ப இந்த பசில்ல ஆண்டவர் நம்மை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். God has kept us somewhere in the puzzle. அவருடைய திட்டத்தோட அனாதி திட்டத்தோட. It is an eternal plan of God that God has placed us in that. ஆகவே
நாம் இருக்கிற இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும். So wherever we are, we need to be happy in that place. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது When we are happy in the place we are in, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். God will be able to bless us. கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற வரங்களை எடுத்து பாவிக்க முடியும். God will able to use the gifts and talents we have within us. அந்த இடத்திலே நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். God can do great and mighty things in that place that we are in. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாங்கள் வாசித்து பார்க்கும்போது When we read the book of Acts, அங்கே பவுல், பேதுரு, யோவான், ஸ்தேவான் போன்ற ஊழியர்கள் தான் பெரிய ஊழியம் செய்தார்கள் என்று அல்ல. it is not the Peter, John and Stephen has done great and mighty ministry. ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பின்பு அங்கே எருசலேமிலே பெரிய உபத்திரவம் உண்டானது. So after the death of Stephen, you could see that there was a great tribulation and persecution was taking place. இதை எழுதுகிற இதே பவுல் அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? அப்ப சவுலாக இருந்தார். அங்க சபைகளை துன்புறுத்தினார். The same Paul who was Saul once upon a time, he was persecuting the churches. இவ்விதமாக உபத்திரம் உண்டான போது When the persecution were there, நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். in the Bible we read, உபத்திரம் உண்டான போது ஜனங்கள் the சிதறடிக்கப்பட்டார்கள். people were scattered when the persecution took place. சீஷர்கள் The சிதறடிக்கப்பட்டார்கள். disciples were scattered. சிதறடிக்கப்பட்டவர்கள் The same people who were scattered. எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை They went around the அறிவித்தார்கள். whole world and preached the gospel to nations. Hallelujah. Hallelujah. ஆகையினால் தான் பல தேசங்களிலே கிறிஸ்தவம் உண்டானது. That's how the Christianity grew in many nations. நம்முடைய ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாவுக்கு யார் சுவிசேஷத்தை கொண்டு வந்தது? Who brought the gospel to Sri Lanka and India, our சொன்னீங்க. nations? தோமா அப்போஸ்தலன். Apostle Thomas has brought the gospel to our nation. ஹalleluya. Hallelujah. சரியா? அதாவது ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லலாம். So we can say he's an apostle. ஆனால் அங்கே अनेक விசுவாசிகள் உலகமெங்கும் திரிந்து சுவிசேஷத்தை But பிரசங்கித்தார்கள். many believers, they scattered around and went around the world and spread the gospel. ஆகையினாலே நம்முடைய அழைப்பு என்ன என்று நமக்கு தெரியணும். So we need to identify and find out what is our calling is. எதற்காக ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார்? Why God has kept me in this world. நான் இந்த பூமியில சும்மா இல்ல. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. So place your hand in your heart and say, I'm not here as an idol. நான் ஏதோ சும்மா இங்க இல்ல. I'm not here to be an idol. காலத்தை வீணடிக்கிறதுக்காக I'm நான் not இங்க இல்ல. here to waste the time. நான் இங்க ஒரு நோக்கத்தோடு இருக்கிறேன். I'm here with a great purpose. நான் ஒரு நோக்கத்தோடு இருக்கிறேன். With one great purpose I'm here. எனக்கு ஒரு திட்டத்தை தேவன் God வைத்திருக்கிறார். kept a plan for my life. இன்றைக்கு புதுதா இன்றைக்கு இங்க வந்தவங்க கூட விசிட்டர்ஸ் கூட நீங்க நினைச்சு பார்க்கல கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். So the newcomers in this church, you didn't even thought about that you were here for one particular purpose. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். God has kept a great plan and purpose in your life. அபரிதமான ஒரு திட்டத்தை It is a வைத்திருக்கிறார். great purpose. ஆச்சரியமான திட்டத்தை It's a வைத்திருக்கிறார். great plan that he has for you. நினைக்காத ஒரு திட்டத்தை It's வைத்திருக்கிறார். astonishing and unexpected plan of God. ஏனென்றால் Why? நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்றால் If you are here and seated in this place, நீங்க இங்க உட்கார்ந்திருக்கிறீங்கன்னா if you are sitting in this place, அது ஒன்றே போதும். that's only that is needed. காரணம் இல்லாம இல்ல It's ரேச்சல். not without a reason you are here. இங்க நின்று நீங்க மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா If you are here, standing here and interpreting, நீங்க தாயின் கற்பத்தில் உருவாக முன்னமே தேவன் உங்களை இந்த ஊழியத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். before you are formed in the mother's womb, God has called you into this ministry. பிரதர் சிஸ்டர், Brother, sister, நீங்க இந்த இடத்துல if you உட்கார்ந்திருக்கிறீங்கன்னா are here in this place, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை God has வைத்திருக்கிறபடினாலே kept a great plan for you. ஒரு அழைப்பை God has kept வைத்திருக்கிறபடினாலே a great calling in your life. உங்களை கொண்டு ஏதோ ஒரு அபரிதமான காரியத்தை அவர் செய்ய God wanted to போகிறபடினாலே do something great and marvelous and wonderful things through you. அதனால தான் இந்த இடத்துல உட்கார்ந்து என்னுடைய That's why செய்தியை you are கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. here in this place and listening to this message. பக்கத்துல ஆளுக்கு இப்ப கையை கொடுத்து சொல்லுங்க. Now shake the hands with the neighbor and முன்னுக்கு say, பின்னுக்கு இருக்கிற ஆட்களுக்கு சொல்லுங்க. say to the people at the back and front of you, இன்றைக்கு நீங்க தற்செயலாக இங்க வரல. you are not here accidentally in this place. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டத்தை God வைத்திருக்கிறார். has kept a great plan for your life. ஒரு நோக்கத்தை God has a வைத்திருக்கிறார். great purpose in your life. நீங்க தாயின் கற்பத்தில் உருவாக முன்னமே உங்களை பெயர் சொல்லி God அழைத்திருக்கிறார். has called you by your name before you are formed in your mother's womb. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. See what a great happy news that நாம் இங்க is. டைமை வேஸ்ட் பண்ணல. We are not here to waste our time. நாங்க டைம் வேஸ்ட் We are பண்ணுவதற்காக not here அழைக்கப்படல. to called to be wasting நாங்கள் time. அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are being called. கையை உயர்த்தி சொல்லுங்க. Lift your hands and நான் say, அழைக்கப்பட்டிருக்கிறேன்.
அழைக்கப்பட்டிருக்கிறேன். I was called by God. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். I was called by God. பிரதர் சிஸ்டர் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. Brother, sister, you're called by God. Say to your neighbor. பின்னுக்கு இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க. Say to the person behind you. நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. You have been called. நீங்க You have அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. been called by God. நீங்க You have அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. been called. நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. Each one of you are called. ஹalleluya. Hallelujah. கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு மகிமையை கொடுப்போம். Let us clap our hands and give glory to our King of Kings, Lord Jesus Christ. அப்ப ஒரு பர்பஸோட ஒரு திட்டத்தோடு தேவன் இந்த பூமியில என்னை With a வைத்திருக்கிறார். plan and purpose, God has kept us in this world. ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். You may not know this. நான் எதுக்கு ஆண்டவர் என்னை அழைச்சிருக்காரு? Why God has called me? என்ன நோக்கம் வச்சிருக்காரு? What purpose He has for me in my உங்களுக்கு life? தெரியாம இருக்கலாம். You may not know that. நான் ஏத்துக்கிறேன். Yes, I accept that. Genuinely we might not know. சில நேரம் நமக்கு தெரியாம இருக்கலாம். Genuinely, we might know this. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு After hearing this sermon, நீங்க ஆண்டவர்ட்ட கேட்கணும். you have to ask Lord God, ஏன் ஆண்டவரே என்னை டெஸ்கோல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? why you have kept me in the supermarket ஏன் Tesco? ஆண்டவரே இந்த NHS குள்ள என்னை கொண்டு வந்து Why you வச்சிருக்கீங்க? have brought me into NHS? ஆண்டவரே எதுக்கு என்னையே இந்த வொர்க் பிளேஸ்ல கொண்டு வந்து Why வச்சிருக்கீங்க? you have brought me into this workplace? என்ன ஏன் ஒரு இந்த கம்பெனிக்கு சிஇஓவா வச்சிருக்கீங்க? Why you have kept me as a CEO for this company? எனக்கு என்னை டாக்டராக நர்ஸாக இந்த இடத்துல வச்சிருக்கீங்க? Why you have kept me as a doctor or nurse in this place? ஆண்டவரிடத்துல கேட்க ஆரம்பிங்க. Start asking God in the presence of ஆண்டவரிடத்துல God. கேட்க In the ஆரம்பிங்க. presence of God, ask God. நீங்க ஆண்டவரிடத்துல கேட்க As you ask and ask the Lord, ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு God வெளிப்படுத்துவார். will reveal the will of God in your life. அது மாத்திரமல்ல, Not only that, நீங்க செய்ய வேண்டியதை ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். God will also show you what you must do. நீங்க அவர்கிட்ட கேட்காம இருந்தா If you don't ask Him, அவர் வந்து உங்க கையை பிடிச்சு இழுத்து ஒண்ணும் பண்ண மாட்டார். He will not just grab your hand and do anything with you. நீங்க கேட்கணும். You have to ask. வேத வசனம் சொல்லுகிறது, The word of God says, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். those who ask will receive. தட்டுங்கள் அப்பொழுது He say, திறக்கப்படும். knock and it will be open to you. தேடுங்கள் When you seek, அப்பொழுது search, கண்டடைவீர்கள். you will find. ஹalleluya. Hallelujah. தேவனுடைய கதவை தட்டுங்க. So keep knocking the door of God. ஆண்டவரிடத்துல கேளுங்க. Keep asking the Lord. ஆண்டவரே நீங்க சும்மா என்னை வச்சிருக்க மாட்டீங்க. You will never leave me like this. சும்மா என்னை வச்சிருக்கவே மாட்டீங்க. You will never leave me as என் doing வாழ்க்கையில nothing. நீங்க வைத்திருக்கிற நோக்கத்தை எனக்கு காட்டுங்க. You need to show me the purpose and the plan that you have for my life. ஆண்டவரே நான் மரிக்கும் போது ஏதோ நான் இப்படி மனுவல் ராஜன் ஒரு ஆள் இருந்தது, அந்த ஆள் இருந்தது வாழ்ந்தது செத்து போச்சு, அந்த கதை வேண்டாம். So when I die, I don't want that story that this Manuel Raj was here, he did this and he did that and he died. I don't want that kind of testimony. மனுவல் ராஜன் ஒரு ஆள் பிறந்தாரு. There was a man who was born as Manuel Raj. மனுவல் ராஜன் ஒரு ஆள் வாழ்ந்தாரு. There was a man who lived called Manuel Raj. வாழ்நாள்ல கர்த்தருக்காக இப்படி ஒரு பெரிய காரியத்தை சாதித்தாரு. He has accomplished great and mighty things for Lord God. இப்பொழுது அவர் மரித்து போனார். Now he died. ஆனால் அவருடைய பெயர் இன்றைக்கும் இருக்கிறது. But his name will live as a legacy. என்று மனுஷர் உங்களை பார்த்து சொல்லணும். So every man should say this when you die. நீங்க ஒரு பெரிய லெகசியை ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு பெயரை சாதனையை நீங்க விட்டுட்டு போக So போறீங்க. you need to leave a great legacy and accomplishment should be left before you go out of this world. ஆகையாலே திரும்பவும் மறந்து போக வேண்டாம். So பார்த்து again, சொல்லுங்க. don't forget, look at the neighbor and say, மறந்து போக வேண்டாம். don't forget. நீங்க You have அழைக்கப்பட்டிருக்கீங்க. been called by God. ஆண்டவரிடத்துல கேளுங்க. You have to ask the Lord God, எதற்கு என்னை வச்சிருக்கீங்க? why you have kept me in this world? என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்க? What do you want to accomplish through me? நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெறுமனே வந்து உட்கார்ந்துட்டு கையை தட்டிட்டு பாட்டு பாடிட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை. There's no point that we come as an empty person and sit here and worship our God, clap இந்த our hands and go. சபைக்குள்ளும் Within the church, சபைக்கு வெளியிலும் even outside the church, கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். God want to use you. எத்தனை பேர் பாட்டு பாடுறதுக்கு தேவைப்படுது? How many people are needed to sing songs? எத்தனை பேர் மியூசிக் அடிக்க தேவைப்படுது? How many people are needed as a musicians to play the music? இன்னும் பின்னணியில எத்தனை ஊழியங்கள் நடந்து There are கொண்டிருக்கிறது. so many ministries are taking place in the background. உங்களுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும் உங்கள இந்த வரம் இருக்கு. Your consciousness know that what is needed and what is you have to do. உங்களுக்கு தெரியும்.
your consciousness knows. நீங்க உங்களை விட்டு கொடுக்கணும். You need to give yourself away for that. ஆண்டவரே என்ன நோக்கத்துக்காக நீங்க அழைச்சீங்களோ What is the purpose you have called me into, Lord? அந்த நோக்கத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்று. Fulfill that purpose in my life. நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். I'm going to give myself away. என்னை உமக்கு கொடுக்கிறேன் I'm ஆண்டவரே. going to give surrender myself to you. நீங்க அப்படி விட்டு கொடுக்கும்போது When you give yourself away to God, கர்த்தர் உங்களுக்கு தன்னுடைய வழியை காட்டுவார். God will show his way in your life. அப்ப பாருங்க இரண்டாவது வசனத்துக்கு நாம் வரும்போது When we come to verse 2, நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கு. there's one thing that we have been called. திரும்ப வாசிப்போம் இரண்டாவது Let us read again. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற போதும். To the church of God which is at Corinth, to those who are sanctified in Christ Jesus, called to be saints, with all who in every place call on the name of Lord Jesus Christ our Lord, both theirs and ours. பாருங்க அடுத்த விசேஷமான காரியம் என்ன தெரியுமா? You know what is the next special thing? ஆண்டவர் எதற்கு உங்களை அழைத்திருக்கிறாராம்? Do you know what he has called you? உங்களை அழைத்து என்னவாக மாற்றி Do you இருக்கிறாராம்? know what he has called you and transformed you into? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் To be sanctified. உங்களை அழைத்திருக்கிறாராம். He has called you to be sanctified. Called you to be sanctified, and the previous says Who are sanctified? who are sanctified. Those who are sanctified in Christ Jesus. சாதாரண வார்த்தையில சொன்னா In ordinary word, உங்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதும்போது எப்படி எழுதுகிறார்? so Apostle Paul look at you and writing this. பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு நான் எழுதுகிறதாவது. I am writing to the saints who have been sanctified in Christ Jesus. பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு நான் He எழுதுகிறதாவது. says, I'm writing to you, saints. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? It's very astonishing thing, நான் isn't சொன்னேன் it? உங்களுக்கு இந்த பட்டணம் எவ்வளவு மோசமான பட்டணம். You know how worse city this city is? அது அந்த பட்டணத்துல தான் இந்த கொரிந்து சபை இருக்குது. In that city, there is this church of Corinth is there. அந்த கொரிந்து பட்டணத்துல இந்த சபையில பிரிவினைகள் இருக்குது. In the church of Corinth, there are a lot of divisions. சில அசுத்தமான காரியங்கள் கூட இந்த சபையில நடந்துகிட்டு And இருக்கு. also there's a lot of immoral things are taking place in this city. சில துருபதேசங்கள் கூட அங்க போயிட்டு And இருக்குது. also the false teaching is going in that church of Corinth. ஆனால் அந்த சபையை பார்த்து But Apostle Paul looking at the church and saying, பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார். he says, you saints. பரிசுத்தவான்கள் என்று He சொல்கிறார். says, you saints. பாருங்க திரும்ப பாருங்க. ஏன்னா நீங்க சந்தேகப்படுவீங்க, அதனால கொஞ்சம் நீங்க பாருங்க இரண்டாவது You might வசனத்துல doubt, பாருங்க. just look at it again. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களையும் To those who are sanctified in Christ Jesus, called to be saints. இது வருங்காலமா நிகழ்காலமா இறந்த காலமா? Is it a past tense, present tense, or future tense? Past. என்ன காலம்? Past tense. Past. பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். Is actually past tense. அப்ப ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு? What Lord God is looking at you and I and saying this. பரிசுத்தவான். He says, you saints. ரேச்சல் என்னும் பரிசுத்தவாட்டியேங்கறாரு. ஆமென். Amen. பரிசுத்தவான் He என்கிறார். says, you saints. ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? Isn't that a very astonishing thing, isn't Hallelujah. it? Hallelujah. Amen. நம்ம ஒரு ஆளை பார்த்து அப்படி சொல்லுவோமா? So will we look at someone and say this to them? ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது, But when Lord God look at us, மனுஷன் உங்களை எப்படியும் பார்க்கலாம். the man might look at us in other ways. மனுஷன் உங்களை எப்படியும் பேசலாம். The man might say so many things about you. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை But என்னை the Lord பார்க்கும்போது God Jesus Christ looking at us and saying this, அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் பரிசுத்தவான்கள் He என்று says, சொல்கிறார். you are saints. ஹalleluya. Hallelujah. ஏன் தெரியுமா? Do you know why? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்தபடியினாலே, Because Jesus Christ died on the cross for us. அவர் நம்மை தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். Because he washed us and cleansed us by the blood of his. பழைய ஏற்பாட்டில In the Old Testament, ஆடு மாட்டு
ரத்தத்தினாலே தான் ரத்தம் அங்கே தெளிக்கப்பட்டது. So you know that the calves and the sheep's blood was shed for the remission. அது மனுஷனுடைய பாவத்தை அப்படியே மூடியது. It is just covered the sin of the people. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ But the blood of Jesus Christ, நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து விட்டது. but he has washed and cleansed and sanctified all our sins and transgressions. என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய ஜீவனை கொடுத்தீர்களோ, When you surrendered your life to Jesus Christ, அந்த நாள் முதற்கொண்டு, from that day onwards, அந்த செகண்ட் முதற்கொண்டு, from that second onwards, நேற்று வரைக்கும் நீங்க பாவி, until yesterday you are a sinner, நேற்று வரைக்கும் நீங்க மோசமானவன், until yesterday you are the worst and transgressor. ஆனால் the moment, அந்த செகண்ட் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்த The பின்பு, moment when you surrender and given your life to Jesus Christ, பரலோகத்தில் இருக்கிற அப்பா மேலிருந்து கீழே பார்க்கிறார். the heavenly Father looks at us from heaven to down. உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது When he look at you and I, பரிசுத்தவானாக நம்மை பார்க்கிறார். he's looking at us as saints. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, Now place your hands in your heart and say, நான் ஒரு பரிசுத்தவான். I am a saint. பாருங்க, நம்ம விசேஷமாக கத்தோலிக்க சபையிலிருந்து வர்றவங்களுக்கு தெரியும். So especially if you come from a Catholic church, you probably know this. அதாவது பரிசுத்தவான் என்று சொல்லி யாரையும் சொல்ல மாட்டாங்க. They will never call anyone a saint. அதாவது பரிசுத்தவான் என்றால் அது போப் என்ன செய்ய வேண்டும், ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இந்த ஆள் பரிசுத்தவான் செயின்ட் என்று சொல்லி அபிஷேகம் பண்ண வேண்டும். So the Pope has to identify a person, anoint them and dedicate them and then say that he is a saint. அதுவும் அதிகமாக அந்த ஆள் இறந்து போன பிறகு தான் அந்த ஆளை பரிசுத்தவான் என்று என்ன செய்வார்கள், So after that நியமிப்பார்கள். after that Pope dies, then they will actually appoint them as saint. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. But Jesus Christ is not like that. நீங்க என்றைக்கு இயேசுவினிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தீங்களோ, The moment you given your life to Jesus Christ, என்றைக்கு உங்களுடைய ஜீவனை அவருடைய கையில பாரம் கொடுத்தீர்களோ, day you have given your life to Jesus Christ, அன்றைக்கே உங்களை பரிசுத்தவானாய் மாற்றி விட்டார். that day he has transformed you to be a saint. ஹalleluya. Hallelujah. இந்த நிருபத்திலே நாங்கள் மேலும் வாசிக்க அந்த சத்தியம் மிகவும் தெளிவாக As you சொல்லப்பட்டிருக்கிறது. read on and on in this epistle, you will find out that this truth is being clearly revealed to us. உங்களுடைய புருஷன் அப்படி உங்களை பார்த்து சொல்லாம இருக்கலாம். So your husband might not look at you and say you are a saint. உங்களுடைய மனைவி அப்படி சொல்லாம Your இருக்கலாம். wife might not look at you and say உங்க this. பிள்ளைங்க உங்களை பார்த்து அப்படி Your சொல்லாம children இருக்கலாம். may not look at you and say this. ஆகையால எல்லாருடைய காதுலயும் அந்த வார்த்தையை கேட்க ஆசையா இருக்குது. So everyone would love to hear this verse through the ears. ஆகையால உங்களுடைய அழகான வாயை திறந்து Therefore open your beautiful mouth. பக்கத்திற்கு ஆளை பார்த்து Say to your சொல்லுங்க, neighbor, நீங்க ஒரு பரிசுத்தவான். you are a saint. You are a saint. இப்ப பின்னுக்கு இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க. Now look at the person behind you and say, பின்னுக்கு இருக்க ஆளை பார்த்து ஒருக்கா சொல்லுங்க. say to the person behind you and say this. ஹalleluya. Hallelujah. அப்ப நீங்களும் நானும் Therefore you and I, இயேசு கிறிஸ்துவால் பரிசுத்தவான்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். by Jesus Christ, we have been transformed as saints. ஹalleluya. Hallelujah. பாருங்க, இன்னொரு இது அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. So keep this Bible verse. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நாம் பார்க்க போகிறோம். Chapter 6 verse 6 to 9. 9 to 11. Do you not know that the unrighteous will not inherit the kingdom of God? Do not be deceived. Neither fornicators, no idolaters, no adulterers, no homosexuals, no sodomites, no thieves, no covetous, no drunkards, no revilers, no extortioners will inherit the kingdom of God. ஆமென். Amen. இருங்க. ஆமென். அவர்கள் சுதந்தரிப்பதில்லை. They will not inherit the kingdom of God. 11வது வசனத்தை நன்றாய் கவனிங்க, அண்டர்லைன் பண்ணி வைங்க. Now listen carefully the verse 11 and underline the words. பாருங்க, வாசிங்க இப்ப 11வது வசனத்துல. Verse 11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். In English. And such were some of you, but you were washed. இல்லங்க. So such were some of you. சிலர் நீங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். So and such were some of you were like this.
அது இறந்த காலமா, நிகழ்காலமா, வரப்போகிற காலமா? It is a past tense, present tense, or future tense? Past tense. Past tense. நீங்கள் அப்படி இருந்தீர்கள். It says you were such some people. நேற்று வரைக்கும் அப்படி இருந்தீர்கள். Until yesterday you were like this. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அப்படி இருந்தீர்கள். Until you accepted Lord Jesus Christ, you were like that. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக வரும் வரைக்கும் அப்படி இருந்தீர்கள். Until you become a Christian, you were like that. இப்ப பாருங்க அடுத்த பகுதி அந்த வசனம். Now you look at the second part of this verse. ஆயினும் ஆஹா முதலாவது என்னது? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் என்ன செய்யப்பட்டீர்கள்? கழுவப்பட்டீர்கள். But you were washed, but you were sanctified, but you are justified in the name of the Lord Jesus. அப்ப முதலாவது நீங்கள் கழுவப்பட்டீர்கள். First you are washed. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What's next? நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். Then you are sanctified. பிறகு மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Thirdly, நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Justified. Hallelujah. Hallelujah. இப்ப நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. Now place your hands in your heart and say, நான் கழுவப்பட்டிருக்கிறேன். I was been washed. நான் I கழுவப்பட்டிருக்கிறேன். am washed. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். I am sanctified. நான் நீதிமானாகப்பட்டிருக்கிறேன். And I am justified. பாத்தீங்களா? See? அங்கேயும் இறந்த காலத்தை தான் சொல்லுது. பாஸ்ட். Even there it is written in past tense. முந்தி அப்படி இருந்தோம். But you were like them. இப்ப நாங்க அப்படி இல்ல. But now we are not like that. Hallelujah. Hallelujah. ஆகையினால தான் That's why நாம் தேவனுடைய சமூகத்திலே தைரியத்தோடு போகக்கூடியதாக. That's why we can enter into the presence of God boldly. பாருங்க, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know what is meant by we've been justified? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் Justified means எந்த விதமான குற்ற உணர்வு இல்லாமல், we don't have any guilty consciousness, எந்த விதமான பயம் we இல்லாமல், don't have any fear or guilt, எந்த விதமான வெட்கம் we இல்லாமல் don't have any shame. தைரியமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடிய ஸ்லாக்கியம் தான் அது. Boldly we can enter into the most holy place in the sanctuary. Hallelujah. 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 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, ஆகையினால உங்களுடைய ஐடென்டிட்டி என்னன்னு நீங்க தெரியணும். so first you need to find out what is your identity in Jesus Christ. பாவி பாவி பாவி, தயவு செய்து அந்த ஜெபம் பண்ணவே பண்ணாதீங்க. Never pray a prayer that says that I'm a sinner, I'm a sinner. அது பிற்போக்கான ஜெபம். That is a backsliding prayer. நான் பாவி, I am a sinner, நான் தூசி, I am just a dust, நான் ஒரு புழு, I'm just a worm, நான் ஒண்ணுக்கும் உதவாதவன். I'm not useful for anything, நீங்க useless. உதவாதவன்னு சொன்னீங்கன்னா, When you say you're useless, உங்க வாயின் அறிக்கையின்படியே நீங்க ஒண்ணுக்கும் உதவாம போயிருவீங்க. by your confessions of your mouth you will become useless. வானத்தையும் பூமியையும் படைத்த The தேவன், maker of the heaven and the earth, அண்ட சராசரங்களையும் who படைத்த created தேவன், the whole universe, சூரியனையும் சந்திரனையும் படைத்த தேவன் who created the sun and the moon, உங்களை பார்த்து சொல்லுகிறார், he's looking at you and saying, பரிசுத்தவான், you are a நீ saint, நீதிமான், you're a justified, நீ righteous, கழுவப்பட்டவன். you're a just, you're washed. ஹalleluya. Hallelujah. அப்படியானால் எவ்வளவு தைரியம் கொள்ளணும். See how boldly and courageous we should be. ஹalleluya. Hallelujah. தைரியம் கொள்ள We வேண்டியவர்களாய் need to be அழைக்கப்பட்டிருக்கிறோம். courageous and be bold. பாருங்க, இவ்விதமாய் நம்மை பரிசுத்தமாக்குனது மாத்திரமல்ல, Not only this way he justified us, அப்புறம் அடுத்த அதே இதுல சொல்லுது பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டவர்களுக்கும் என்று சொல்லி இருக்கிறது. and also it is written that it has been called for those who have been justified. அப்படின்னா அர்த்தம் என்னது? நாங்க இன்னும் பரிசுத்தமாகலன்னு அர்த்தமா? It does not mean that we are not being justified. அது என்னத்தை குறிக்கிறது என்றால், You know what does that means? எப்போதும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும், We need to remember this always. பாவம் நம்மிடத்துல வரும் பொழுது, When sin enters us, சோதனைகள் நமக்கு வரும் when பொழுது, temptation enters us, பலவிதமான இச்சைகள் நமக்கு வரும் or பொழுது, whenever the lust enters us, நான் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டவன், I was being called to be justified and நான் sanctified. பரிசுத்தமாய் வாழ I அழைக்கப்பட்டவன், was called to live a sanctified life. நான் பரிசுத்தவான். I am a saint. பாருங்க, ஒரு வசனம் வாசிப்போம். Let us all read one verse. இல்லை விடுங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். 1 Corinthians chapter 2 verse 9. இல்லை நோ வெயிட் யா விட்டுட்டேன், பரவாயில்ல. பாருங்க,
அப்போ நாங்கள் என்ன நம்ம என்ன மனசில் நம்ம வச்சுக்கொள்ளணும்னு சொன்னாங்க. So what we should keep in our heart அதாவது இந்த விதமான எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்கு வரும் பொழுது when we have these kind of thoughts and நான் thinking, நீதிமானாக இருக்கும்படியாக பரிசுத்தவானாக இருக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டவன். I was being called to be sanctified and washed in the blood of Jesus. ஹல்லேலூயா. Hallelujah. சரி, பாருங்க, நாங்கள் அப்படியே என்ன நேரம் போகுது, அடுத்ததாக வருவோம். பாருங்க, 5ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனம் வாசிப்போம். Let us all read verse 5 and 6. ம் 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 சரி, கொஞ்சம் இருங்க. அந்த வசனத்துக்கு போக முன்னதாக நம்ம ரைட், அதுக்கு போக முன்னதாக ரோமர் 6:11 அந்த வசனத்தை தேடி கொண்டிருந்தேன். ரோமர் 6:11. Turn our Bibles to Romans chapter 6 verse 1. Likewise, you also reckon yourselves to be dead indeed to sin, but alive to God in Christ Jesus our God. ரோமர் 6:11. பாருங்க, இந்த வசனத்தை நீங்க எழுதுறது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. Not only you write this verse, underline this verse. அப்போ நல்ல கவனிங்க. நான் திரும்ப இந்த ஒரு முறை அந்த ஏற்கனவே சொன்ன வசனங்களை உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். I want to explain further the verses I've நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் saints, பரிசுத்தவான்கள் என்று சொன்னேன். I said that we've been sanctified, we are saints. அது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்தத்தை நோக்கி செல்லும்படியாகவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Not only that, we've been called to go towards the sanctification. அப்ப நமக்கு இச்சைகள் வருகிறது, The lust comes in our way, சோதனைகள் வருகிறது, temptations comes in our way, பாவம் செய்ய தூண்டுகிறது. the temptation making us to commit sin. அப்ப ரோமர் 6:11 ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. So always remember Romans chapter 6 verse 11. பாருங்க, அந்த தமிழ் வசனத்துல In கடைசி Tamil, லைன்ல வருது அது. it comes at the last line. வாசிங்க. அப்படியே நீங்களும் பாவத்துக்கு மரித்தவர்களாக இல்ல எண்ணிக்கொள்ளுங்கன்னு இருக்கா? எண்ணிக்கொள்ளுங்கள். It says reckon yourselves. Yeah, reckon yourself. Reckon. Count yourself or consider yourself. அப்ப பாவம் என்கிட்ட வருது, So when sin comes to me, இச்சை என்கிட்ட வருது, lust is coming towards me, போத்தல் என்கிட்ட வருது, bottle is coming towards me, நான் உடனே என்ன செய்யணும்? you know I should do at that moment, நான் மரித்தவன், I die to this sin, நான் மரித்தவன், I am dead to this sin. நான் மரித்தவன் என்று என்ன எண்ணிக்கொள்ள I வேண்டும். need to remember that I am a dead person. நான் பாவத்துக்கு மரித்தவன், I am dead to this sin, நான் இந்த இச்சைக்கு மரித்தவன் to this lust I was dead. என்று எண்ணிக்கொள்ள. So we need to reckon, consider and count ourselves as that. நெஞ்சில கவிச்சு சொல்லுங்க. Now place your hands in your heart and say, நான் பாவத்துக்கு மரித்தவன் என்று I am a dead to sin. எண்ணிக்கொள்ளுகிறேன். I reckon myself. இங்கே மட்டும் இல்ல, Not only here, ஒவ்வொரு செகண்டும், every second, யாரும் நமக்கு கோபம் ஊட்டுறாங்க, if someone is just making you angry, நமக்கு கோபம் ஊட்டுறாங்க, அப்ப நமக்கு கோபமா சொல்ல வேணும்னு வருது. so our words are coming out to be angry. பல வார்த்தைகள் நமக்குள்ள வருது. A lot of words are coming out of being furious. நான் மரித்தவன், I am a dead person. நான் மரித்தவன். I am a dead person. ஹalleluya. Hallelujah. இச்சை வருது, The lust is coming. அசுத்தம் வருது, The filthiness coming. போத்தல் பக்கத்துல வருது, Bottle is coming towards me. மனம் அடிக்குது, The smell is coming. நான் மரித்தவன் I am a dead person. என்று எண்ணிக்கொள்ளுங்க. We need to count ourselves like Hallelujah. that. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை Let's கொடுப்போம். clap our hands and say this. ஹalleluya. Hallelujah. நாங்கள் மரித்தவர்கள். We are dead. Hallelujah. people. Hallelujah. பிற பாருங்க 5ஆம் 6ஆம் வசனத்துல In verse 5 and 6. I thank my God always concerning you for the grace of God which was given to you by Christ Jesus,
that you are enriched in everything by him in all utterance and all knowledge. பாருங்க, இந்த 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 அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க வாசிக்கும் போது In this chapter, if we read every single verses, இது எப்படிப்பட்ட சபைக்கு ஆண்டவர் பவுலப்போஸ்தலன் இதை எழுதுறாருங்கறதை உங்க மனசுல நீங்க வச்சுக்கொள்ளணும். keep it in your mind. What kind of church Apostle Paul is writing these verses? இப்ப ஒருவேளை நான் எழுதியிருந்தா இந்த கடிதத்தை, If I write this epistle to this church, நான் எழுதியிருப்பேன், என்ன பாவிகளே, I would have said, what kind of sinners you are, விபசாரக்காரரே, prostitutes you are, அசுத்தரே, oh you adulterous, அநியாயக்காரரே, oh the covetous. நான் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன். How hardly I was effort and labored for this church. And இந்த கொரிந்து பட்டணத்துல நான் 1.5 வருஷம் உங்களுக்காக நான் இருந்து டீச்சிங் கொடுத்தேன். 9 years I was 1.5 years I was in Corinth. 1.5 years I was in Corinth to teach you. 1.5 வருஷம் இருந்து நான் எனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் For கொடுத்தேனே. 1.5 years I was in the city of Corinth and அட given myself சண்டாள everything to பாவிகளே. you. But oh worse sinners like you, உங்களால என்ன பிரயோஜனம் இருக்குடா what is the use of you all? அப்படின்னு ஒருவேளை நான் எழுதியிருப்பேன். I would have written like that. ஆனா பவுல் அப்போஸ்தலன் அப்படி But எழுதல. Apostle Paul did not write like that to பாருங்க, his church. இதுதான் இது எல்லா பாஸ்டர்மாருக்கும் இது தேவை. So every pastors need this kind of teaching. எல்லா ஜெபக்குழு தலைவர்களுக்கும் இது தேவை. Every prayer warriors and leaders should have this. எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சருக்கும் இந்த குணாதிசயம் தேவை. Every Sunday school teacher should have this character in them. பாருங்க அவர் எப்படி பேசுறாரு. See how he is speaking to these people. அப்பா, நீங்க எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாத்துலயும் நீங்க சம்பூரணமா இருக்கிறீங்க. He saying that you are enriched in everything by him in all utterance and all knowledge. உங்களுக்கு எல்லா வரத்தையும் ஆண்டவர் God கொடுத்திருக்கிறார். has given all sort of gifts. அவங்கள புகழ்ந்து பேசுறார் பாருங்க. He is praising them and applauding them. புகழ்ந்து பேசுறார். He is praising them. அங்க கண்டம்னேஷனுக்கு இடமே கிடையாது. There is no condemnation for any of these people. இன்னைக்கு பாருங்க, சில பிரசங்கங்களை கேட்கும்போது, See, if you listen to some of the sermons, அதாவது விசேஷமா அந்த யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா, especially if you look at it in YouTube, ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. there is one particular preacher. அவருடைய பேரை நான் சொல்ல I don't மாட்டேன். want to say his name. ஆனா எனக்கு தெரியும் உங்கள ஒரு சிலர் அந்த பிரசங்கத்தை கேக்குறீங்க. I know some of you in here are listening to those sermons. அவருடைய யூடியூபை போட்டீங்கனாலே, If you turn on his YouTube அவர் channel, கோவிட் காலத்துல ரொம்ப பிரபலம் ஆயிட்டார். he was very famous in அவருக்கு the நிறைய COVID time. வியூஸ் வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் He has வந்துட்டாங்க. so many subscribers and so many views. எப்ப பார்த்தாலும் கண்டெம் பண்ணி பேசுறதா தான் இருப்பார். Every time he will be condemning someone and நீங்க இப்படி speaking. ஆயிருவீங்க, அப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது. He will say you became like this is going to happen to you. இதுதான் அவருடைய பிரசங்கமா That இருக்கு. is his sermon. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? But do you know what Apostle Paul is saying? இங்கிலீஷ்ல சொன்னா அவர் சொல்றாரு, In English if you say, ரேச்சல், you have great potential. ஐயோ, உங்களுக்கு நிறைய வரங்கள் இருக்கு, நீங்க எங்கேயோ போகலாம் ரேச்சல். so Apostle Paul is praising and actually giving this to them. உங்களுக்கு இந்த சின்ன குறை இருக்கலாம். You might have this little lack in அது your ஒரு life. பலவீனம் தான். That is just a small அது weakness. சின்ன குறைபாடு தான். It is a small weakness or lack in your life. பயப்படாதீங்க பிரதர். But do not be afraid, பயப்படாதீங்க brother. சிஸ்டர். Do not be afraid, நீங்க sister. இதுல இருந்து எழும்பலாம். You can rise up from this. ஆண்டவர் உங்களை பெருசா பயன்படுத்த God போறாரு. is going to use you mightily. உங்களை பெரிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போக God is போறாரு. going to take you in a great position. இப்படி என்கரேஜ் பண்ணுகிற, தைரியப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் பாஸ்டர்மார் சபைக்கு So தேவை. we need a pastor who encourages people and make them bold and rise them up. விசுவாசிகளை கண்டெம் பண்றவங்க இல்ல. Not the pastors who condemn the believers. அவங்களே பலவீனமா வராங்க. They themselves come as weak. அவங்களே வியாதியோட They வராங்க. are coming with sickness. அவங்களே கஷ்டத்தோட They are வராங்க. coming with all sort of அவங்களே lackness. கண்ணீரோட They are வராங்க. coming with all sort of tears. அவங்களே புருஷ மனைவி சண்டையில They வராங்க. are coming, there is a conflict in the family. அவங்களே செப்பரேட்டட் ஆகி வராங்க. They are separated and coming to the church. அவங்களுக்கு என்ன தேவை? What do they need? ஏசாயா தீர்க்கதரிசியில வாசிக்கிறோம். As we read in the book of Isaiah, இயேசு சொல்கிறார், Jesus says, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லும்படி அவர் எனக்கு கல்விமானின் நாவை கொடுத்தார். so God has given me the tongue of the Learned. wise man, Tongue of the learned. tongue of a learner. Yeah.
சரியான வார்த்தை சொல்லும்படி எனக்கு கல்விமானின் நாவை கொடுத்தார். God has given me the tongue of a learner to give the right words at the right time. பிரதர், உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? Brother, do you know what you need? உங்களை தட்டி கொடுக்கிற ஆள் தேவை. You need someone to tap you and rise you சிஸ்டர், up. உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? Sister, do you know who you உங்களை need? தைரியப்படுத்துகிற வார்த்தைகள் தேவை. Words that encourages you and make you bold. பக்கத்திற்கு ஆளை பார்த்து Say to சொல்லுங்க, your neighbor, சிஸ்டர், நீங்க ஒண்ணு யோசிக்க வேணாம். sister, you don't need to worry about anything. கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். God will build you and rise you up. உங்களையும் பயன்படுத்த போகிறார். God is going to use you also, சொல்லுங்க, sister. உங்களையும் அவர் பயன்படுத்த போகிறார். Say that God is also going to use you. உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். God is also going to use you and உங்க bless you. உங்க வாழ்க்கையில உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக God is போகிறார். going to take you to the next level and bless you. ஆண்டவர் உங்களை ப்ரோமோட் பண்ண போகிறார். God is going to promote you. Yes, promotion is coming. Hallelujah. Hallelujah. உங்களுக்கு உயர்வு வருகிறது. Promotion is coming on your way. ஆசீர்வாதம் வருகிறது. Blessings on your way. Oh, hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை Let us கொடுப்போம். clap our hands and give glory to God. Hallelujah. Hallelujah. அப்ப பாருங்க, இவ்வளவு வரங்கள் இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்றாரு. He says, as I give thanks to the Lord, God has given you all these gifts. இந்த பெத்தனி சபையாரை ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கீங்களே. So Lord God, you have blessed this Bethany church so mightily. வா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பாருங்க, உண்மையான ஒரு ஊழியக்காரன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை பாருங்க. Look at the words that comes from a true minister or இந்த servant of God. மக்களுக்காக ஸ்தோத்திரம். Thank you for this இந்த people. பிரதருக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for this இந்த brother. மியூசிக் அடிக்கிற தம்பிமாருக்காக ஸ்தோத்திரம். Thank you for this musician பாட்டு brother. பாடுற தங்கச்சிமாருக்காக Thank you ஸ்தோத்திரம். for the sisters who are singing in the choir. ஓ, அவங்கள சின்ன பிழைகள் இருக்கலாம். They might be small mistakes. சின்ன குறைபாடுகள் They might இருக்கலாம். be small lacking in their life. அவங்க விட போறது இல்ல. They're not going to fall. கர்த்தர் அவங்களை உயர்த்த God போகிறார். is going to lift them up. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க God is போகிறார். going to bless them. அவர்களை எடுத்து பயன்படுத்த God is போகிறார். going to use them mightily. ஹalleluya. Hallelujah. பாருங்க, நிறைய பேசிட்டே போகலாம். I can பாருங்க, speak a lot. Let us all look at next verse. நாம் இந்த வசனத்தோட இன்னும் 8 9ஆம் வசனத்துக்கு வருவோம். Let us come to verse 9. ம் 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 Hallelujah. God is faithful, by whom you are called into the fellowship of his Son, Jesus Christ our Lord. பாருங்க, இந்த பிரசங்கத்தின் கிளைமாக்ஸ் இந்த வசனம் தான். This is the climax of my sermon. நல்லா கவனிங்க. Listen carefully. நாங்க சொன்ன முதல் 2 வாக்கியங்கள் சொன்னோம், நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. First 2 verses I told that you have been called. முதல் 2 வசனத்துல என்ன சொன்னோம்? You know, in the first 2 verses, what do we சத்தமா say? சொல்லுங்க. We have been called. ஒரு ஆள் தான் சொல்றாங்க. I முதல் want 2 everyone to வசனத்துல say. என்ன வாசித்தோம்? First 2 verses we read. நாம் அழைக்கப்பட்டவர்கள். We are called by God. Hallelujah. Hallelujah. சரியா? இப்ப எங்க அழைத்திருக்கிறார் அவங்களை? Do you know where God has called us into? 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 9 it says, fellowship. தம்முடைய குமாரனும், அது அப்பா சொல்றாரு. Father is saying this. அப்பா பற்றி சொல்லியிருக்கு. தம்முடைய குமாரனும் It's a fellowship of his Son. நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். By whom you are called into the fellowship of his Son, Jesus Christ our Lord. You and I, we are called to be in fellowship with his dear son Jesus. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். You are called into the fellowship of his dear son, Lord Jesus Christ. பாருங்க, இந்த வசனத்தை மேலும் விளக்குறதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிப்பதில் கை வச்சுக்கங்க. அப்படியே கொலோசியர் 1:13. Let us all read another verse. கொலோசியர் 1:13. Colossians 1:13. He has delivered us from the power of darkness and conveyed us into the kingdom of the Son of his love. இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். In English, who have delivered us. Yeah, he has delivered us from the power of the darkness and conveyed us into the kingdom of the Son of his love. பாருங்க,
அப்போ into the fellowship. இங்கிலீஷில் பைபிளில் சொல்லுது டிரான்ஸ்லேட்டட் அஸ் இன்டு த சன் இல்லையா சொல்லுது. பட் தமிழ் பைபிளில் தெளிவாக சொல்லுது அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். Tamil Bible it says as it is fellowship with his son. சும்மா அழைத்துட்டு அவரை நடு ரோட்ல நம்மளை விடல. He didn't just scold us and left us in the middle of the street. உங்களுடைய நண்பன் உங்களை நடு ரோட்ல விட்டுருவான். Your friend will take you and leave you in the middle of the street. I love you. He will say I love you. நண்பன் இல்ல, இது வேற ஆள். It's not the friend. Darling, I love you. Darling, I love you. ஐயோ நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. You're so beautiful. உங்க உதடு எவ்வளவு அழகா இருக்கு. Your lips are so ஐயோ beautiful. உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. Your eyes are so beautiful. உங்க கண்ணு புறா கண்ண போல இருக்கு. Your eyes are like a pigeon's eyes of அப்படி pigeons. சொல்றவன் எல்லாம் நடு ரோட்ல கை விட்டுருவான். The man who says like this will leave you in the middle of the street. அப்பா உங்களை பார்த்தா உங்களுடைய ஆரோக்கியமா இருக்கீங்க. So when I look at you, you look so healthy. Oh, you look so handsome. You look so handsome. அப்பா நல்ல ஹைட்டா இருக்கீங்க. You are very tall. நல்லா earn பண்றீங்க. You are earning a lot. ரொம்ப அழகா இருக்கீங்க, வெள்ளையா இருக்கீங்க. You are so beautiful. You are white and fair skin. கவனமா இருங்க. You need to be very careful with them. அப்படி சொன்ன அந்த உங்களோட ஸ்வீட் ஹார்ட் கூட உங்களை கைவிட்டுரும். That person, your sweetheart who said that will நடு forsake ரோட்ல you. விட்டுரும். He will forsake you and leave you in the middle of the street. அப்பா அம்மா கூட நடு ரோட்ல விட்டுருவாங்க. Even your father and mother may leave you in the middle of the street. கடந்த 2 வாரத்துல நீங்க பாத்தீங்க, எத்தனை செய்தி பாத்தீங்க, பிள்ளையை கொண்டு போய் ரோட்ல போட்டுட்டு போறாங்க, காட்டுல வீசிட்டு போறாங்க. The last 2 weeks you probably heard a lot of news that they're just throwing the child in the street and leaving them in the jungle. என் இயேசு என்னை நடு ரோட்ல விட மாட்டார். But my Jesus will never leave me in the middle of the street. பக்கத்துக்கு ஆளை பார்த்து சொல்லுங்க. Say to your neighbor. உங்க இயேசு உங்களை Your நடு Jesus ரோட்ல ஒரு நாள் will விட மாட்டார். never, he will leave you in the middle of the street. உலகம் நம்மை நடு ரோட்ல விட தான் The பாக்குது. world will try and leave us in the middle of the street. பிசாசுட வேலையே ஒண்ணே, இன்னைக்கு இருந்தாலும் நடு ரோட்டுக்கு கொண்டு வருவங்கிறது தான் பிசாசுட The வேலை. work of the devil is to leave you in the middle of the street. ஆனால் என் அப்பா என்ன செய்கிறார்? Do you know what my father does? நீ தனியா நிக்க வேண்டாம் மகனே. You don't need to stand alone. நீ தனியா நிக்க வேண்டாம் You மகனே. don't need to stand alone, நீ daughter. ரோட்ல நிக்க வேண்டாம். You don't need to stand on the street. யாரும் இல்லன்னு நிக்க வேண்டாம். Don't think that you don't have anyone. நான் உன்னை என்ன பண்றேன்? You know what I'm doing? என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிற உன்னை I've அழைத்திருக்கிறேன். been called you to have a fellowship with my dear son Lord Jesus Christ. Hallelujah. Hallelujah. எனக்கு இயேசு இருந்தால் எல்லாம் போதும். If I have Jesus, that is more than enough for me. Hallelujah. Hallelujah. அவரே எனக்கு எல்லாம். He is everything for me. அவரே என்னுடைய ரட்சிப்பு. He is my salvation. அவரே என்னுடைய சுகம். He is my health. அவரே என்னுடைய சொத்து. He is my wealth. அவரே என்னுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாம். He is everything for everything. என்னுடைய பலவீனத்திலே அவர் என்னுடைய பலன். In my weakness, He is my strength. என்னுடைய வியாதியிலே அவர் ஆரோக்கிய In my மருந்து. sickness, He is a healing medicine. நான் விழுந்து கிடக்கிற நேரத்தில் என்னை தூக்கி விடுகிறவர். When I fall down, He is the one who lifts me up. என் பாரங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கிற சுமை தாங்கி. He is the one who casts away and He takes away my burden and carries it. இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். That's what we are called for. Hallelujah. Hallelujah. பக்கத்துல காலை பார்த்து சொல்லுங்க. Now say to your neighbor and குமாரனாகிய இயேசுவோடு ஐக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க you have been அழைக்கப்பட்டிருக்கீங்க. called to have a fellowship with His dear son Lord Jesus Christ. Hallelujah. Hallelujah. Gion, why are you called? Huh? Amen. Fellowship with whom? Son, yes. To have fellowship with the Son. Amen. Amen. அவருடைய குமாரனோடு ஐக்கியமாக இருக்கும்படியாக We have been called into அழைக்கப்பட்டிருக்கிறோம். the fellowship with His son Jesus Christ our ஒரு Lord. 2-3 வசனத்தை மாத்திரம் வாசி முடிப்போம். Yes, few verses, 2 or 3 verses. பாருங்க அந்த Let us all read and அந்த close. 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. The last part of verse 9. அந்த 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி அதை அண்டர்லைன் பண்ணுங்க. Please underline the latter part of verse 9. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். God is faithful whom you are called. முதல் 2 வசனத்துல பார்த்தோம் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் In the என்று. first 2 verses we know we've been called. பிறகு எங்கே எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த 9ஆம் வசனத்துல பார்த்தோம். In verse 9 we also read why we have been called. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? Why we've been called அவருடைய into the fellowship of His son. குமாரனோடு ஐக்கியம் கொள்வதற்கு To have a அழைக்கப்பட்டிருக்கிறோம். fellowship with His son Lord Jesus Christ. இப்ப அவரை நம்பி போகலாமா? Will you trust and go after Him? பக்கத்துல காலை பார்த்து கேளுங்க. Now ask your neighbor. இந்த குமாரனை நம்பலாமா? Will you
Will I be able to trust Lord Jesus Christ his son? இயேசுவை நம்பலாமா? Can I trust Lord Jesus கேளுங்க, Christ? பக்கத்துல கால. Ask your neighbor, can I trust Jesus நம்பலாமா? Christ? Can I trust his son இது Lord Jesus நம்பலாமா Christ? பிரதர்? Brother, can I trust you? இது நம்பலாமா சிஸ்டர்? Can I trust you, sister, brother? அந்த வசனம் சொல்லுகிறது The word says தேவன் உண்மையுள்ளவர். God is faithful. தேவன் உண்மையுள்ளவர். God is faithful. வாசிங்க, வேகமா வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:3. 2 Thessalonians 3:3. 2 தெசலோனிக்கேயர் 3:3. 2 Thessalonians 3:3. 2 Thessalonians 3:3. But the Lord is faithful, who will establish you and guard you from the evil one. பாத்தீங்களா? 2 கொரிந்தியர் 2 தெசலோனிக்கேயர் 3:3 என்ன சொல்லுகிறது? 2 Thessalonians 3:3 says, என்ன சொல்லுகிறது? the Lord is faithful. கர்த்தர் உண்மையுள்ளவர். But the Lord is faithful. கர்த்தர் உண்மையுள்ளவர். Lord is faithful. 2 தீமோத்தேயு 2:13. 2 Timothy chapter 2 verse 13. 2 தீமோத்தேயு 2:13. If we are faithless, he remains faithful. He cannot deny himself. பாருங்க, நாங்க சில நேரம் உண்மை இல்லாம இருக்கிறோம். So sometimes we are faithless. ஆனால் அவர், But he is, சத்தமா சொல்லுங்க, he remains அவர் faithful. But he உண்மையுள்ளவராய் இருக்கிறார். remains faithful. ஹalleluya. Hallelujah. எபிரேயர் 10:23. Hebrews chapter 10 verse 23. Let us hold fast the confession of our hope without wavering, for he who promised is faithful. வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர். சத்தமா சொல்லுங்க, For he who வாக்குத்தத்தம் promised, பண்ணினவர் for he who promised உண்மையுள்ளவராய் இருக்கிறார். is faithful. ஹalleluya. Hallelujah. கடைசியாக Lastly, 1 தெசலோனிக்கேயர் 5:24. 1 Thessalonians chapter 5 verse 24. 1 தெசலோனிக்கேயர் 5:24. He who calls you is faithful, who also will do it. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். He who calls you is faithful. அவர் அப்படியே செய்வார். He also will do it. இன்னும் ஒரு முறை, இப்ப எல்லாரும் பிள்ளைகளும் வந்துட்டாங்க, இன்னும் ஒரு முறை அறிக்கை செய்து முடிப்போமா? Oh, the children are here. Shall we confess this one more time? என்னோட சேர்ந்து முதல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. Let us all say this together with me. எங்களை அழைக்கிறவர் He who calls உண்மையுள்ளவர். is faithful, அவர் அப்படியே செய்வார். who also will do it. ஹalleluya. Hallelujah. இப்ப பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து Now say சொல்லுங்க, to your neighbor, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். he who called is faithful, அவர் அப்படியே he செய்வார். will also do it. ஹalleluya. Hallelujah. இப்ப பின்னுக்கு இருக்க ஆளுக்கு பார்த்து ஒரு முறை சொல்லுங்க. Now look at the person behind you and say, பின்னுக்கு இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, now look at the person behind you and say, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். he who called you is faithful, அவர் அப்படியே செய்வார். who will also do it. ஹalleluya. Hallelujah. உரத்த சத்தமாய் ஒரு கைத்தட்டலின் காணிக்கை A கர்த்தருக்கு loud கொடுப்போம். noise. Let us clap our hands and Hallelujah. give the offering to God. Amen. Hallelujah. Praise the Lord. Praise the நம்ம Lord. எல்லாரும் எடுத்து நிற்போம். Let us all rise on our feet. Thank you Jesus. Thank you. Thank you Jesus. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. Let us all rise up on our feet and pray for a moment. எல்லாரும் ஜெபிக்க Everyone ஆரம்பிங்க. pray. Everyone start இன்றைக்கு இந்த praying. கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் ஜெபிக்க ஆரம்பிங்க. According to the truth that we have heard today, let us all pray. ஆண்டவரே, என்னை அழைத்திருக்கிறீங்க. Lord, you called me. என்னை You தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. have chosen me. என் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே என்னை Before I was அழைத்திருக்கிறீங்க. formed in my mother's womb, you have chosen me. நான் இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல The place I'm working, நீங்க என்னை today, அழைத்திருக்கிறீங்க. you have called me into that place. ஓ, என்னுடைய குடும்பத்துல புருஷனா இருக்க, மனைவியா இருக்க In என்னை my family, அழைத்திருக்கிறீங்க. to be a husband, to be wife, you have called me. பிள்ளைகளாக இருக்க என்னை To be a அழைத்திருக்கிறீங்க. child, you have called me. நான் படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல, In the யுனிவர்சிட்டில school, the college, university I'm studying. அங்கே சாட்சியா இருக்க என்னை To be அழைத்திருக்கிறீங்க. a testament, you have called me. அது மாத்திரமல்ல, Not only that, Lord. என்னை பரிசுத்தவானாய் நீங்க பாக்குறீங்க. You have looking at me as a sanctified person, as a என்னை saint. பரிசுத்தவானாய் நீங்க You're பாக்குறீங்க. looking at me as a ஜெபம் saint. பண்ணுங்க, அப்படியே ஆண்டவரோட Start ஜெபம் praying, start பண்ணுங்க. என்னை praying. பரிசுத்தவானாய் நீங்க பாக்குறீங்க. You're looking at me like a saint, Lord. அது மாத்திரமல்ல, Not only that, என்ன பலவீனங்கள் உண்டு, I have weaknesses, என்ன Lord. குறைகள் உண்டு, I lack in my life, உமக்கு Father God. பிரியமில்லாத ஒரு சில காரியங்கள் உண்டு. There are things that displeases you, Father God. ஆனாலும் நீங்க என்னை கண்டெம் பண்ணல. But still, you never condemned me, நீங்க Lord. என்னை கண்டெம் பண்ணல, You ஆக்கினை never தீர்ப்புக்குள்ளாக்கல. condemned me. You never sent me into condemnation, நீங்க என்னை Father. தைரியப்படுத்துறீங்க. You are encouraging me. ஓ, எனக்குள்ள நிறைய வரங்கள், ஆசீர்வாதங்கள் சம்பூரணமா இருக்குதுன்னு There are சொல்றீங்க. perfected gifts and blessings are in me, Lord. ஆண்டவரே, But Lord,
எல்லாவற்றுக்கும் மேலாக above all this, உங்களுடைய குமாரனாகிய இயேசுவோடு கூட ஐக்கியம் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. help me to have a fellowship with your dear son Lord Jesus இயேசுவை Christ. விட்டு நான் வெளியே போகவே வேணாம். I don't want to come out of your Lord Jesus நான் Christ. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாகட்டும். I want to be in a fellowship with Lord Jesus இயேசு Christ. கிறிஸ்துவோடு நான் ஐக்கியம் கொள்ளட்டும். I want to have a communion and fellowship with Lord Jesus அவருக்கும் Christ. எனக்கும் இடையில நெருங்கிய ஐக்கியம் I உண்டாகட்டும். want to have an intimate relationship and fellowship with Lord Jesus Christ. Hallelujah. Yes, Lord. அது மாத்திரமல்ல. Hallelujah. Not only that, Father, என்னை நீங்க நடு தெருவுல விட மாட்டீங்க. you will never leave me in the middle of the street, Father. என்னை நீங்க நடு தெருவுல விட You மாட்டீங்க will ஆண்டவரே. never leave me in the middle of the street. சொல்லுங்க பிரதர். Just say சொல்லுங்க to the Lord. sister. Brother, sister, say to the Lord. நீங்க என்னை நடு தெருவுல You விட will மாட்டீங்க. never forsake me and leave me in the middle of the street. ஓ கர்த்தாவே, நீங்க எனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க. Lord, you have a great purpose for my life. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். The God who called me is faithful. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. Say it, brother, sister, say it to the Lord. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். The one who called me is faithful. என்னை அழைத்த நீங்க உண்மையுள்ளவர். Lord, you called me. You are faithful, God. நீங்க அப்படியே செய்வீங்க. You will do it as you said, Lord. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. In the name of Lord Jesus Christ, we ask, Father. Amen. 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of our Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய the love அன்பும் of the Father, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் the fellowship, communion, peace of the Holy Spirit, நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் சதா காலங்களிலும் let us நிலைத்திருக்கிறது. abide with us forever and ever. நம்முடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமாய் Let சொல்வோம். us lift both our hands and say, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த குரலில் சொன்னார்கள், ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.